இந்த சேனலோட 90,000 பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும். இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும். ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம். பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது. AMA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம், கேள்விகளை கேட்கலாம். எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன். ஸோ அந்த களத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். AI வந்தால் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்று அதிக கவலையில் இருக்கக்கூடிய துறை என்று சொன்னால் அது IT துறை தான். ஏன்னா எண்ணிக்கை அளவில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கிய இந்த துறை இப்போது அந்த திசையிலிருந்து மாறி வேறு ஒரு திசையில் பயணிக்க தயாராகிறது. எப்போவுமே ஒரு துறை ரொம்ப வருஷம் ஒரு திசையில் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து டேர்ன் ஆகி வேற ஒரு திசையில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பதட்டம் அந்த துறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வரும். இன்ஃபேக்ட் வெளியில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற முதலீட்டாளர்களுக்கே அந்த பதட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குனாக்கா, துறை சார்ந்தவர்களுக்கு அந்த துறையிலேயே ஆண்டுகளாக பணிபுரிந்தவர்களுக்கு இன்றைக்கி ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டு இன்னும் 10-15 ஆண்டுகள் இந்த துறையில் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவை இருப்பவர்களுக்கு கவலை இல்லாமல் எப்படி இருக்கும்? ஸோ அந்த கவலை நிச்சயமாக இருக்குது. பட் வெறுமை கவலைப்பட்டால் எதுவுமே சால்வ் ஆகாது அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது, இன்னும் வேகமாக மாறப்போகிறது. அந்த மாற்றத்தோடு நாமும் சேர்ந்து மாற வேண்டிய ஒரு கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. குறிப்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வேலை செய்கிறவங்களுக்கு இருக்குது. ஸோ புதிய டெக்னாலஜிஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சேலஞ்ச். இதை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான். நிறைய பேர் இதை ஒரு சேலஞ்சாக பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய விஷயங்கள் வருது. எப்போவுமே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறையினர் தனித்து அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது IT இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான். என்னமோ அவங்களுக்கு அந்த ஒர்க் என்வைரன்மெண்ட்டில் எப்போவுமே அந்த ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ப்ராப்ளம் அந்த ப்ரெஷர் இருந்துக்கிட்டு இருக்கலாம். நம்ம அதை உள்ளே போய் பக்கத்தில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ ஏற்கனவே அதிக ப்ரெஷர்ஸோடு வாழ்ந்தவர்கள், வேலை செய்தவர்களுக்கு இன்றைக்கி இந்த AI என்பது தேவையில்லாத ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், இன்னும் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக அமைந்திருக்கிறது. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு புது தொழில்நுட்பத்தினால தன்னுடைய வேலையை இழக்கக்கூடிய இடத்திற்கு தள்ளப்பட்டால் அவர் அதற்கு எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்பது இன்றைக்கி எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சமீப மாதங்களில் பார்த்தா 2 பேர் என்கிட்ட பேசினாங்க வேலை போயிடுச்சு அப்படின்னு. ஒருத்தர் மறுபடியும் என்கிட்ட வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு நல்ல செய்தியும் சொன்னார். இன்னொருத்தர் வேலை தேடி கொண்டிருக்கிறார், அவருக்கு விரைவில் கிடைக்க வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். எங்கள் கான்வர்சேஷன் என்ன இருந்தது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, தொழில்நுட்பம் மாறக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற இழப்புகளும் மறுபடியும் வேலை பெறுவதும் சாதாரணமாகிவிடும் அப்படின்னு அந்த யங்ஸ்டர்கிட்ட சொன்னேன். அப்போது உங்களுடைய டென்ஷனும் கவலையும் நீங்கள் அதிகரிச்சுக்கிறது உங்களுக்கு எந்த சொல்யூஷனும் கொடுக்க போகிறதில்ல. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு இந்த கிளினிக்கலாக பாருங்கள். யாரெல்லாம் உங்கள் நண்பர்கள் எந்தெந்த நிறுவனங்கள் இருக்காங்க, உங்களுடைய ஸ்ட்ரெங்ஸை புரிஞ்சவங்க யார் யார் ப்ரொஃபஷ்னலாக அவங்க அவங்க நிறுவனத்துலேயோ அல்லது சார்ந்த நிறுவனங்கள்லையோ அல்லது அவங்களுக்கு தெரிந்த இடங்கள்லையோ சொல்லி உங்களுக்கு எப்படி வேலை வாங்கி தர முடியும் என்று பாருங்கள். உங்களுக்கு வேலை வாங்கி தருபவர்கள் ஏதோ உங்களுக்கு உதவி செய்வதாக நினைத்து கொண்டு வேலை தேடக்கூடாது. உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கொடுத்து உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய நபர்களை மட்டுமே நாடுங்கள். அவங்க தான் இல்லைப்பா நம்ம ஃப்ரெண்டு, நல்ல மனிதர், நல்ல திறமை உள்ளவர், நல்லா வேலை செய்வார்னு ஒருத்தர்கிட்ட சொல்லக்கூடியவர்கள். அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். பாவம்பா வேலை இல்லாமல் இருக்கான்னு ஒருத்தர் நமக்காக பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரை வேலை செய்யாது என்பது தான் என்னுடைய கவலை. அதனால் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ கரெக்டான ஸ்கில்ஸையும் அவங்க இந்த காலகட்டத்தில் அக்வயர் பண்ணாங்க. வேலை இல்லை, ஆனால் ஸ்கில்ஸ் சேர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு 3 மாதங்களில் அவருக்கு திரும்பவும் ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டது. இழந்த வேலை ஒரே நாளில் போனது. ஈவினிங் கூப்பிட்டு நாளையிலேருந்து நீங்கள் வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கிடைத்த வேலை 90 நாட்களுக்குள்ளே கிடைச்சிது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 90 நாள்லையாவது கிடைச்சதே சார், இப்போ திருப்பி நான் என்னோடய லைஃப்பை ரீபில்ட் பண்ணிக்குவேன்னு
போயிட்டார். இடைப்பட்ட காலத்தில் அவர் கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் அவருக்கு இன்னும் அதிக நம்பிக்கையோடு புதிய வேலையை அணுக உதவியது. இது ஒரு ஆஸ்பெக்ட். இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது. என்னை சந்தித்த போது பயங்கர கவலையாக வந்தவர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். உங்கள்கிட்ட உங்கள் சேவிங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வச்சுருக்கீங்களா அல்லது எல்லாத்தையும் ரியல் எஸ்டேட்டில் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். அதிர்ஷ்டவசமாக அவர்கிட்ட ஒரே ஒரு வீடு தான் இருந்தது. அந்த வீடில் ஹோம் லோனும் கிடையாது, கட்டி முடிச்சிட்டாரு. இது தவிர்த்து அவர்கிட்ட டெபாசிட்ஸ் கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தது. வேலை கிடைக்கும் வரை உங்களுக்கு எவ்வளோ மாத செலவு தேவையோ அதை ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. அது டெபாசிட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ லிக்விட் ஃபண்ட் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்ச உடனே மறுபடியும் நீங்கள் எடுத்த பணத்தை மறுபடியும் சேவ் பண்ணி எமர்ஜென்சி கார்பஸை மறுபடியும் ரீபில்ட் பண்ணிவிடுங்கன்னு ஒரு அட்வைஸ் சொன்னேன். சில மாதங்கள் தானே அவர் கரெக்டாக ட்ரா பண்ணி செலவு பண்ணி நிம்மதியாக இருந்துட்டு புது வேலையை தேடிக்கிட்டு இப்போ மறுபடியும் அந்த கார்பஸை ரீபில்ட் பண்ணுறார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு துறையில் வேலை இழப்பவர்கள் தங்களுடைய ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி தான் முதல்ல எவாலுவேட் பண்ணோம். நம்மக்கிட்ட போதுமான பணம் இருக்கா, நம்மக்கிட்ட போதுமான ரொக்க பணம் இருக்கா, ஏன்னா செலவு பண்ணுறதுக்கு மாதம் மாதம் பணம் தேவையில்லையா, அந்த பணம் இருக்கா, அதை எப்படி எடுத்து சேஃபாக ஒதுக்கி வச்சுட்டு அங்கேருந்து பணத்தை ட்ரா பண்ணி செலவு பண்ணுறது, அந்த செலவையும் எப்படி கட்டுக்கோப்பாகவும் கட்டுப்பாடாகவும் வைத்துக்கொள்வது, அந்த கட்டுப்பாட்டினால் எப்படி ஒரு டீசென்ட் லைஃபை வாழ மறக்காமல் வாழ்வது, இது எல்லாமே ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு மிகப்பெரிய ப்ரையாரிட்டி. வேலையில் இருக்கும்போது வேலை பளு வேலை சுமையினால் டென்ஷன் ஆன அதே மாதிரி வேலையில் இல்லாத போது நமக்கு வேலை இல்லை என்ற ஆங்ஸைட்டியில் மறுபடியும் ஒரு டபுள் டென்ஷன் வரக்கூடாது. ஏன்னா அது ஏதாவது ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷனை கொடுத்துச்சுன்னா அது இன்னும் சிக்கலையும் தலைவலியும் உருவாக்கிவிடும். ஸோ காமாக கூலாக இருந்து இந்த பிரேக்கை எப்படி இன்றைக்கி ஸ்கூல் பசங்க கூட பிரேக் இயர்னு எடுத்துக்கிறாங்க. 12வது படித்து முடித்த உடனே நீங்கள் எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டீங்க, ஒரு சில மாதங்கள் இல்லைனாலும் உங்களுடைய ஸ்கில்லிங், நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிறது, உங்கள் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை போய் மீட் பண்ணுறது, இன்னும் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை கற்றுக்கொள்வது, அடுத்தது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் எங்கே தேவைப்படும்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல போய் உங்கள் ஸ்கில்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறது, அங்கே அப்ளை பண்ணுறது, ஏதாவது சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸில் டெம்பிங் என்று சொல்லக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஜாப்ஸ் எடுத்து வேலை செய்வது, இப்படி பாசிட்டிவிட்டியோடு முன்னாடி நகர வேண்டிய ஒரு தேவை எல்லாருக்குமே இருக்குது. வேலை இழப்பு என்பது நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்பட வேண்டும். அப்படி பார்த்தால் மறுபடியும் வேலை கிடைக்கும் போது நாம் புதிய ஒரு ப்ரொஃபஷனலாக புதிய இடத்தை நோக்கி புதிய உற்சாகத்தோடு பயணிப்போம். அந்த பயணம்தான் உங்களுடைய கரியரை எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் நிறைய ஏர்னிங்ஸை கொடுத்து இன்னும் நிறைய சேவ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலையும் கொடுத்து உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகும். அதை தேடி போங்கள். அந்த தேடலில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.